உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஊர்ல ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தார். மலை கிராமங்களுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சென்று அங்க உப்பு வியாபாரம் செய்யறது தான் அவரோட தொழில். இப்போல்லாம் நமக்கு உப்பு சாதாரணமா கிடைக்குது. ஆனா அவர் வாழ்ந்த காலகட்டத்துல உப்பு சாதாரணமா கிடைக்கல. மலை கிராமங்களுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சென்று அதை வியாபாரம் செய்யறதும் சாதாரண விஷயமா இல்லை. ஆனாலும் இந்த கிராமத்துக்கு இந்த தேதி போகணும்னு வரிசை வச்சு சொன்ன தேதியில ஒரு முறை கூட தவறாம அந்த கிராமங்களுக்கு சென்று வியாபாரத்தை செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாரு இந்த உப்பு வியாபாரி. கிராமத்து மக்களும் அவர் மேல அதிக மரியாதை வச்சிருந்தாங்க. உப்பு வியாபாரியா, அவர் சொன்ன தேதிக்கு வந்து நிப்பாருப்பா, ஒரு முறை கூட தவற மாட்டாருன்னு அவரை புகழாத நபர்களே கிடையாது. இப்படி இருக்க அந்த பேருக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது, மக்கள் தன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுன்னு மிக மிக ஜாக்கிரதையாக இருந்தாரு அந்த வியாபாரி. சிந்தித்து தேதிகளை கொடுத்தாரு. எத்தனை தடைகள் வந்தாலும் சொன்ன நாள்ல சொன்ன இடத்துக்கு போய் நின்னாரு. வருடங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் அந்த உப்பு வியாபாரியுடைய தொழில் நேர்த்திக்கு ஒரு சோதனை வந்துச்சு. காலநிலைகளை துல்லியமாக கணித்துவிட்டு அந்த வியாபாரி தொழிலுக்கு சென்றாலும் இடையில கடுமையான மழை ஒண்ணு வந்துச்சு. மழையில, அதுவும் மலைப்பகுதியில யாரால பிரயாணம் பண்ண முடியும்? மீறி பண்ணினாலும் முதலுக்கே மோசங்கிற மாதிரி தான் ஆகும் இல்லையா? அதனால தன்னுடைய பயணத்தை பாதியிலேயே நிறுத்தினாரு அந்த வியாபாரி. தன்னையும் உப்பையும் காப்பாத்திக்க மலை அடிவாரத்துல இருந்த ஒரு குகையில தஞ்சமும் புகுந்தாரு. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, தொடர்ந்து 8 மணி நேரங்கள் கடந்து போச்சு. ஆனா மழையோ இடியோ நிக்கவே இல்லை. அதனால வேற வழியே இல்லாம ராத்திரி அந்த குகைக்குள்ளேயே தங்கினாரு உப்பு வியாபாரி. அர்த்த ராத்திரியில அந்த குகையில அவர் தங்கி இருக்கும்போது அவரால ஒரு வித்தியாசமான விஷயத்த உணர முடிஞ்சது. அந்த குகையில யாரோ ஒருத்தர் முணுமுணுக்கிற சத்தத்தை அவரால உணர முடிஞ்சது. திகில் உணர்வோட அந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு அந்த வியாபாரி. அப்போதான் குகையின் சுவர்ல இருந்த ஒரு விரிசல் அவர் கண்ணுல பட்டுச்சு. அதற்கு அருகில அந்த முணுமுணுப்பு சத்தம் அதிகமா கேட்டுச்சு. சந்தேகத்தோட விரிசல் வழியா எட்டி பார்த்தாரு வியாபாரி. அங்க அவர் பார்த்த காட்சி அவரை உறைய வச்சது. ஏன்னா குகை சுவற்றுக்கு அந்த பக்கம் 4 மந்திரவாதிகள் அமர்ந்திருக்கிறதையும் அந்த மந்திரவாதிகளுக்கு முன்னால மனித இதயம் அடைக்கப்பட்ட 90 குடுவைகளையும் பார்த்தாரு அந்த வியாபாரி. பா, எப்படி இருந்திருக்கும்ல? உப்பு வியாபாரியுடைய உடம்பே சில்லிட்டு போச்சு. பத்தாததுக்கு இன்னும் 10 ஜாடிகள்ல 10 மனித இதயங்களை அடைக்கணும்னு அந்த மந்திரவாதிகள் சபதம் எடுத்துக்கொள்ள வியாபாரிக்கு தலையே சுத்துச்சு. ஆனாலும் தக்க நேரத்துல சுதாரிச்சு அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டாரு அந்த வியாபாரி. அதே நேரத்துல மழையும் வெறித்து போக, சூரியனும் உதிக்க கிராமத்தை நோக்கி அவருடைய பயணம் தொடர்ந்தது. ஆனா என்னதான் சொல்லுங்க, அந்த விரிசல் வழியாக அவர் பார்த்த காட்சியும் அங்க இருந்த 90 இதயங்களும் அவர் கண்களை விட்டு அகலவே இல்லை. சிந்தனைகளோடும் வேதனைகளோடும் அவருடைய பயணம் தொடர அவர் போக வேண்டிய கிராமம் வந்து சேர்ந்தது. இப்போ இந்த கதை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? அந்த வியாபாரி நான் இந்த நாள் இந்த கிராமத்துக்கு வருவேன்னு சொன்னா அந்த நாள் நிச்சயமா போயிடுவாரு. பல வருடங்களாக அவர் சொன்ன தேதியில இருந்து தவறுனதே கிடையாதுன்னு. சரிதானே? ஆனா இந்த முறை என்ன நடந்து போச்சு? அந்த வியாபாரியால சொன்ன தேதிக்கு போக முடியல. அதுக்கு அடுத்த நாள் தான் கிராமத்துக்கு போய் சேர்ந்திருக்காரு. சரி, அதிசயமா முதல் முறை தானே இப்படி நடந்திருக்கு. அதனால மக்கள் அவரை வந்து விசாரிப்பாங்கன்னு பார்த்தா அப்படி எல்லாரும்லாம் விசாரிக்கல. பாதி பேருக்கும் மேல அவரை விமர்சிக்கத்தான் செஞ்சாங்க. என்ன, நீங்களும் எல்லாரையும் மாதிரி தான் போல அப்படின்னு பேசவும் செஞ்சாங்க. ஆனா அவங்களோட வார்த்தைகளோ அந்த ஏளன பேச்சோ அவரை வருத்தப்படுத்தல. மாறா, இத்தனை வருடங்கள் கடைபிடித்த நேர்த்திக்கு தடை வந்துருச்சே, மழை தடையா அமைஞ்சிருச்சேன்னு அது மட்டும்தான் அவருக்கு வருத்தமா இருந்துச்சு. இதனால அவர் என்ன நினைச்சாரு? அந்த கிராமத்துடைய தலைவரை சந்திச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சாரு.
கூடவே அவங்க மலையடிவாரத்துல இருக்கிற அந்த மந்திரவாதிகளை பத்தி, அவங்க ஏற்படுத்துற ஆபத்தை பத்தி அந்த தலைவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாரு. இதற்காக அவர் போன இடம்தான் அந்த கிராம தலைவருடைய வீடு. வியாபாரிக்கு ஏற்கனவே கிராம தலைவரை தெரியும். தலைவர் ரொம்ப நல்லவர் தான், எளிமையானவர் தான், எல்லாரையும் பார்க்கணும்னு நினைக்கிறவர் தான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அந்த தலைவர் வீட்டுல ஒரு ரகசிய கூட்டம். வியாபாரிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தாலும் தலைவரை பார்த்தே ஆகணும்னு வாசல்ல காத்திருந்தாரு வியாபாரி. 1 மணி நேரம் கடந்து போச்சு. தலைவருடைய வீட்டின் கதவு திறக்கப்பட்டுச்சு. உள்ள இருந்து 10 இளைஞர்கள் கொண்ட குழு வெளியே வந்துச்சு. அந்த குழு ஒரு தாடி வச்ச நபருடைய வண்டியில ஏறி எங்கேயோ போச்சு. இப்போ உப்பு வியாபாரிக்குள்ள ஒரு சின்ன சலனம். அந்த வண்டிக்குள்ள இருந்த தாடி வச்ச நபரை அவர் எங்கேயோ பார்த்திருக்காரு. அந்த நபரை கூட இல்ல, அவர் கையில இருந்த முத்திரைய அவர் எங்கேயோ பார்த்திருக்காரு. அந்த வண்டியில இருந்து வந்த வாசத்தையும் அவர் எங்கேயோ நுகர்ந்திருக்காரு. அட, எல்லாம் அந்த மந்திரவாதிகள் கிட்ட இவர் பார்த்த முத்திரையும் குகை விரிசல் வழியா இவர் நுகர்ந்த வாசமும் தாங்க. அப்படின்னா வண்டியில வந்த தாடிக்காரரு மந்திரவாதியோட ஆளா? இது அவங்களோட சூழ்ச்சியா? வியாபாரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த வண்டியில போற 10 இளைஞர்கள் கிட்ட இருந்துதான் மந்திரவாதிகள் இதயத்தை எடுக்க போறாங்கன்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் என்னங்க, நேரா போய் தலைவர்கிட்ட தகவல் சொன்னாரு. கிராம மக்களை கூட்டிட்டு அந்த குகைக்கு போனாரு. குகையில வச்சு கையும் களவுமா மந்திரவாதிகளை பிடிச்சு 10 இளைஞர்களையும் காப்பாத்தினாரு. அந்த இடத்துல வச்சு காப்பாற்றப்பட்ட இளைஞர்களும் கிராம மக்களும் தலைவரும் அவருக்கு நன்றிய சொல்ல அப்போதான் வியாபாரிக்கு தோணுச்சு, முந்தைய நாள் மட்டும் நம்ம வேலை தடைபடாம நடந்திருந்ததுன்னா, மழை வந்து நம்மளை தடுக்காம இருந்ததுன்னா, குகைய பத்தி தெரியாமலே இருந்திருக்குமே, இளைஞர்களுடைய உயிர் பறிபோயிருக்குமேன்னு. அந்த நேரத்துல அந்த இடத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, தடைகளும் நல்லதுக்குத்தான், சில இடங்கள்ல தடங்கல்களும் நல்லதுக்குத்தான்னு. இன்னைக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு தடைய பார்த்து, ஏதாவது ஒரு தடங்கலை பார்த்து மன வருத்தப்பட்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, சில இடங்கள்ல தடங்கல்களும் நல்லதுக்காத்தான் இருக்கும். மனசை ரொம்ப குழப்பிக்காதீங்க, அதையே நினைச்சு கவலைப்பட்டு உட்காராதீங்க. அடுத்தது என்ன செய்யலாம்னு மட்டும் யோசிங்க. இந்த தடங்களும் உங்களுக்கு நல்லதாக அமையட்டும்னு சொல்லி இந்த